வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டுடே ஸ்பெஷல் ஒரு பழைய பாட்டோட தொடங்குவோமா? நம்ம வீட்டு சமையல் சாதம், ஸ்வீட்டான ருசி பிரமாதம், ரவா லட்டு பிரசாதம், இதுவே எனக்கு போதும். அடடடடா, இதுவே எனக்கு போதுங்க. வேற என்ன வேணும் சொல்லுங்க. ஒரு தடவை இது நம்ம ஸ்டைல்ல செஞ்சு சாப்பிடுங்க. நாக்குல ருசி நடனமாடும்னா பார்த்துக்கோங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இனிமேல் ரவா பார்த்தாலே உப்புமா மறந்துடுவீங்க. அந்த லட்டு தான் ஞாபகம் வரும். வாங்க எப்படி செய்வது பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சு ஒரு கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது சர்க்கரை கரையிற வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணுங்க. ஒரு 10 நிமிஷம் விடாம மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா சர்க்கரை பாவு ரெடி ஆயிடுங்க. அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி லட்டு செய்யறதுக்கு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதுல ஒரு கப் நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் கொஞ்சம் ஹீட் ஆனதுமே கட் பண்ணி வச்ச முந்திரி சேர்த்துக்கோங்க. இது லைட்டா கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இதுலயே அடுத்து திராட்சையும் சேர்த்துடலாங்க. ஸோ இப்போ இது கூடவே எக்ஸ்ட்ரா நட்ஸ் இருந்தால் பிஸ்தா பாதாமும் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா திராட்சை கொஞ்சமாக பலூன் மாதிரி வர வரையும் ஃப்ரை பண்ணிட்டே இருந்துக்கோங்க. ஸோ இப்போ இது ஒரு பிளேட்ல எடுத்து தனியாக வச்சுக்கலாங்க. அடுத்து அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதில் ஃப்ரெஷ் கோகோனட்டை மிக்ஸி ஜாரில் போட்டு துருவு மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டு ஆட் பண்ணிக்கணுங்க. இப்போ இது விடாமல் நெய் ட்ரை ஆகிற வரையும் ஃப்ரை பண்ணிட்டே இருக்கணுங்க. இது எவ்வளோ நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறோமோ லட்டு அவ்வளோ நாள் கெட்டு போகாமல் நல்லா இருக்குங்க. அடுத்து கோகோனட் நல்லா ஃப்ரை ஆனதுமே இதையே 2 கப் ரவா சேர்த்துடலாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணுங்க. கட்டி கட்டியாக இல்லாமல் கோகோனட்டோட நல்லா மிக்ஸ் ஆகிடணுங்க. லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு ஒரு 15-20 நிமிஷமாவது விடாமல் ஃப்ரை பண்ணாதாங்க நல்லா ஃப்ரை ஆகும். முக்கியமாக அடி ஒட்டாத மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணுங்க. உங்களுக்கு ரவா பார்த்தாலே மண் உதிரி உதிரி வர மாதிரி இருக்கணுங்க. இந்த அளவுக்கு வந்தால் போதுமானதுங்க. அடுத்து ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுக்கிட்ட நட்ஸ் இதில் ஆட் பண்ணிடலாங்க. இப்போ இந்த நட்ஸ் எல்லாமே ரவா கூட ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. லாஸ்ட் வர லோ ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. அப்போ தான் அடி ஒட்டாத மாதிரி நல்லா ஃப்ரை ஆகுங்க. இப்போ கொஞ்சம் ஃப்ளேவருக்காக இலைச்சி லைட்டாக இடித்து அதில் ஆட் பண்ணிடலாங்க. இப்போ இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம ஃபர்ஸ்ட்ல செஞ்சு வச்சுக்கிட்ட சக்கரை பாவு சேர்த்துடலாங்க. சக்கரை பாவு சேர்த்ததுமே கொஞ்சம் குயிக்காக மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடணுங்க. ஏன்னா சீக்கிரமா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். இதோட அளவு மட்டும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 கப் ரவனா 1 கப் சக்கரை, அப்பதான் ஸ்வீட்டு கரெக்டாக பேலன்ஸ் ஆகுங்க. அடுத்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக காய்ச்சப்பாலில் குங்குமப்பூ மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஆப்ஷனல் தாங்க, வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணலாங்க. இப்போ இதுலேயே ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கோங்க. இது டேஸ்ட் பேலன்ஸ் பண்ணுங்க. அவ்வளோதாங்க. ஃபைனலி இது ஃபுல்லாக நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கிட்டா நமக்கு சூப்பரான லட்டு ரெடி ஆயிடுங்க. பாருங்க, பார்க்கவே உப்புமா மாதிரி இருக்கு. லட்டு பிடிச்சி சரி பண்ணிடலாம் வாங்க. இப்போ கையில கொஞ்சம் நெய் தடவிக்கிட்டு மிதமான சூட்லவே லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடுங்க. அவ்வளவுதாங்க, சூப்பரான ரவா லட்டு ரெடி ஆயிடுங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு பாட்டோட சந்திப்போம்.